ஹாய் ஆல், இன்னைக்கு செம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூமை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கப் தயிர், அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆனியன்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் அவனில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிவிட்டு, சாப் பண்ண ஒரு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு இந்த மேரினேட் பண்ணியிருக்கிற மஷ்ரூமை வந்து நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸாவது மேரினேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதிலே இருந்து தண்ணி வரும். பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் இந்த கிரேவிக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இது கூடவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலோட ஸ்மெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்ததும் லாஸ்ட்டில் இது கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கினீங்கன்னா செம்ம டேஸ்டியான தாபா ஸ்டைல் மஷ்ரூம் ரெடி.